எப்பா காலையிலேயே வெக்க தாங்க முடியல. என்ன வெயிலு என்ன வெயிலு. சிவகாமி, டிஃபன் ரெடி ஆயிடுச்சா? சாப்பிடலாமா? உங்களுக்கு மட்டும் கடவுள் வயித்துக்குள்ள அலாரத்தை கட்டி அனுப்பி வச்சிருக்காரு. எப்ப பாரு சாப்பிட என்ன இருக்கு, குடிக்க என்ன இருக்குன்னு இதேதான் வேலை. கோச்சிக்கா சிவகாமி, சாப்பாடு ரெடி ஆகலன்னா பரவாயில்ல, ஒரு டீ மட்டும் கூட. ஏங்க பாக்குறீங்கல்ல எப்படி தொப்ப தொப்பையா நனைஞ்சு வந்து உட்காந்துருக்கேன்னு. அங்க கிச்சன்ல நிக்க முடியல, வேர்த்து ஊத்துது. 5 நிமிஷம் காத்து வாங்கிட்டு வந்து உட்காந்துட்டு போலான்னு பார்த்தா கண்ணுல காண விட மாட்டேங்கிறீங்க. சரி சிவகாமி விடு, நான் அர்ச்சனா மயிலு யார்கிட்டயாவது கேட்டுக்கிறேன். இந்தோ சந்தியா போறாளே, சந்தியா வாமா. மாமா, பையோட எங்கம்மா கிளம்பிட்ட? காய்கறி வாங்குறதுக்கு மார்க்கெட்டுக்கு போறேன் மாமா. ஏன் ஏதாச்சும் வேணுமா? வேணும், ஆனா பரவாயில்ல, நீ போய் வாங்கிட்டு வா, நான் அர்ச்சனா கிட்ட கேட்டுக்கிறேன். புருஷனுக்கு காலிஃபிளவர் பிடிக்காதுங்கிறது கூட தெரியாம 150 ரூபாய் கொடுத்து அதை வாங்கிட்டு வந்தா. இன்னைக்கு பைய தூக்கிட்டு போறா, என்ன பண்றான்னு பாப்போம். இல்ல அத்தை, நான் பார்த்து வாங்கிட்டு வரத்த. ஓ, போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பார்க்க தானே போறேன். நீ போமா. ஏன் சிவகாமி, உனக்கு எனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு உனக்கு தெரியுமா சிவகாமி? தெரியாம தான் இத்தனை வருஷம் நான் குடும்பம் நடத்திட்டு இருக்கேனா? பார்த்து பார்த்து செஞ்சு குடுக்கறேன்ல. செய்யறேன் குடுக்கறேன்லாம் சொல்லாத, ஒரு டீ கேட்டாலே திட்டுறியே. ஐயோ சாமி, கும்பிட்டு கேட்டுக்கிறேன், ஆரம்பிச்சிடாதீங்க. உங்களுக்கு டீ தானே வேணும், கொஞ்சம் இருங்க கொண்டு வரேன். சரி. டே மகேஷ், அப்புறம் எத்தனை வருஷம் ஆச்சுடா உன்னை பார்த்து. சரி, இப்ப எங்கடா வேலை செய்யற? பெங்களூர்ல செட்டில் ஆயிட்டோம் மச்சி. பெங்களூருவா? அங்க என்னடா பண்ற? ஓசூர்ல இருந்து காய்கறி வாங்கிட்டு போய் பெங்களூர்ல இருக்கிற கடைகளுக்கெல்லாம் சப்ளை பண்ணிட்டு இருக்க மச்சான். ஓ, ஏதோ பரவாயில்லாம போகுதுடா. மச்சி, தென்காசில இருந்து போய் பெங்களூர்ல கத்திரிக்காய் விற்கிற. சமாடா. என்னடா பண்றது, ஏதாவது பண்ணி ஆகணுமே, வாழ்க்கைய ஓட்டணும்ல. சந்தியா ஒரு நிமிஷம். இவன் என் ஃப்ரெண்டு மகேஷ், நம்ம ஊருக்காரன் தான், ஓ பெங்களூர்ல இருக்கான். வணக்கங்க. இவங்க சந்தியா, என் வைஃப். வணக்கம் சிஸ்டர். அம்மா, எங்க கிளம்பிட்டீங்க? காய்கறி வாங்கிட்டு வரலான்னு. அப்படியா? இவன் கூட பெங்களூர்ல காய்கறி பிசினஸ் தாங்க பண்றான். எந்த காய்கறி எப்படி வாங்கணும், எது நல்லா இருக்குன்னு இவங்கிட்ட கூட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதுல என்னடா இருக்கு, காய்கறி எல்லா ஊர்லயும் காய்கறி தான்டா. அதுவும் சரிதான். ஆமா, நீ லவ் மேரேஜ் தானே பண்ணிக்கிட்ட? எப்படி இருக்காங்க வீட்டுல? என்னடா ஆச்சு? நான் எதுவும் தப்பா கேட்டுட்டேனா? சேச்சே, அப்படிலாம் இல்லடா. நான் நல்லா சம்பாரிச்சு பெரிய லெவல்ல பிசினஸ் பண்ணிட்டு இருந்தப்போ என்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அப்புறம் ஏதோ என் கெட்ட நேரம், பிசினஸ் ஃபுல்லா நொடிஞ்சு போயிடுச்சு. ஊரை சுத்தி ஃபுல்லா கடன்டா. என்ன நினைச்சாலோ தெரியல. அவங்க அப்பா வீட்டுக்கு போனவ திடீர்னு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிட்டா. என்னடா சொல்ற? ஆமாண்டா. அந்த கஷ்டத்துல தான் சொந்த ஊர்ல ஒரு வாரம் இருந்துட்டு போலான்னு வந்திருக்கேன். சரிங்க, நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் அப்படியே கிளம்புறேன். ஏங்க கொஞ்ச நேரம் பொறுங்க, 5 நிமிஷத்துல நானும் வந்துடுறேன், சேர்ந்தே போலாம். இல்ல இல்ல பரவாயில்லங்க, நீங்க உங்க ஃப்ரெண்டு கூட பேசிட்டே வாங்க, நானே போய்க்கிறேன். சரிங்க, அப்போ நீங்க போங்க, நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். வரேங்க. வரேன். சரிங்க. என்னடா டைவர்ஸ் அது இதுன்னு என்னென்னவோ சொல்ற? விட்ரா, இந்த காலத்துல இதெல்லாம் சகஜம் மச்சான். என்னம்மா வேணும்? அண்ணா, வாழைப்பூ எவ்வளவுண்ணா? 2 பூ 40 ரூபாமா. 2.40? ஆமாம்மா. சரி, வாழைத்தண்டு எவ்வளோ? 4.80 ரூபாமா. 4.80 ரூபாவா? ஆமா. என்னண்ணா எதை கேட்டாலும் 40 ரூபா 80 ரூபா ரேட் சொல்றீங்க. சரி, வாழைப்பூ போடுங்க. சரிம்மா. அப்புறம் தக்காளி 1 கிலோ போடுங்க. அண்ணா, ரேட்டை கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கண்ணா. ஹோல்சேல்ல கொள்ள விலை விற்கிறாங்க, நான் என்னம்மா பண்றது? 1 கிலோ போடுங்க. சரிம்மா. போடுங்க போடுங்க. அண்ணா, கீரை 1 கட்டு எடுத்துக்கிறேன். சந்தியா, ஏய் அனிதா, என்ன நீயும் காய்கறி வாங்க வந்தியா? இந்த காய்கறி மளிகைன்னு இதை தாண்டி உன் லைஃப்ல யோசிக்க எதுவுமே இல்லாம ஆயிடுச்சுல சந்தியா. நீ என்ன சொல்ற?
சொல்லல. ஞாபகப்படுத்த முயற்சி பண்றேன். நீ யாரு, உன்னோட கனவு என்ன, இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு ஞாபகப்படுத்துறேன். ஏன் ஐபிஎஸ் கனவு இருந்தா இதெல்லாம் செய்யக்கூடாதா? ஓ, தாராளமா செய்யலாம், தப்பே இல்ல. ஆனா நீ இதை மட்டும் தானே செஞ்சுட்டு இருக்க. பேரம் பேசி காய்கறி வாங்குறது தான் உன் லட்சியமா இருக்குல்ல? அண்ணா, நான் கேட்டதெல்லாம் போட்டு வைங்க, நான் சரிம்மா, வரேன். நான் போட்டு வைக்கிறேன். இது பாரு அனிதா, வீட்ல இருக்கிறவங்க சப்போர்ட்டோட என் கனவுல நான் ஜெயிக்கணும். நான் கண்டிப்பா ஜெயிப்பேன். எனக்கு அந்த நம்பிக்கை நிறைய இருக்கு. எந்த வீடு? உன் மாமியார் வீடா? இன்னும் உனக்கு அந்த நம்பிக்கை வேற இருக்கா? ஏய், அது ஏன் வீடு, ஏன் குடும்பம், அவங்கள நான் நம்புறேன். இப்படியே எத்தனை நாளைக்கு உன்னையே நீ ஏமாத்திக்க போற? அனிதா, ஏன் இப்படி பேசுற? காரணம் இருக்கு. அன்னைக்கு உன் மாமியார் பேசின எல்லாத்தையும் நான் கேட்டேன். என்ன, ஷாக் ஆயிட்டியா? நிஜமாதான் சொல்றேன். அன்னைக்கு உன்னை பார்க்க உன் வீட்டுக்கு வந்திருந்தேன். அதை விட மோசமா ஒரு பொண்ணை நடத்தவே முடியாது. இதெல்லாம் நீயே தாங்கிட்டு இருக்கணும். ஏன்னா அது என்னோட புகுந்த வீடு அனிதா. ஒரு பிரச்சனை வந்து 2 வார்த்தை கூட குறைய பேசுறாங்கிறதுக்காக விட்டுட்டு வந்துட முடியுமா? அப்படி பார்த்தா நாட்டுல 3/4 பெண்கள் புகுந்த வீட்டுக்கு போய் வாழவே முடியாது. நீயா சந்தியா இப்படியெல்லாம் பேசுற? நான் சொல்றத புரிஞ்சு சொல்றியா இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறியா? நீதான் என் வீடு, என் மாமியார், என் புருஷனை பேசிட்டு இருக்க. ஆனா அவங்க யாருமே உன்னை மனுஷா கூட பார்க்கல. நான் சொன்னா உனக்கு ஷாக்கா தான் இருக்கும். மருந்து கசப்பா இருந்தாலும் குணமாக குடிச்சுதானே ஆகணும். அதனாலதான் சொல்றேன், பேசாம நீ டைவர்ஸ் வாங்கிடு. அதுதான் எல்லாருக்குமே நல்லது. அனிதா, என்ன பேசுற நீ? டைவர்ஸ்ன்றது எவ்வளவு ஈஸியா போச்சுல உனக்கு. அடிச்சாலும் உதச்சாலும் புருஷன் வீடுதான் உலகம்னு விழுந்து கிடக்கணும்னு நான் சொல்லல. ஆனா அதுக்காக எடுத்த எடுப்பிலே டைவர்ஸ்னா என்ன அர்த்தம் அனிதா? ஏய் சந்தியா, இது உன்னோட வாழ்க்கை. நீ எப்படி வாழ்ந்தா எனக்கு என்னன்னு ஒதுங்க போறது எனக்கு ரொம்ப சிம்பிள். ஆனா நீ நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் நான் இதை சொல்றேன். இப்பவே போய் டைவர்ஸ் வாங்கிட்டு வந்துருன்னு நான் ஒன்னும் ஃபோர்ஸ் பண்ணல. ஆனா உன் வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்குன்னு ரொம்ப நாளா கவனிச்சு அதுல எந்த மாற்றமும் இல்லைன்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டு இத தவிர வேற எந்த வழியும் இல்லைங்கிற நிலைமையில தான் நான் உன்கிட்ட இதை சொல்றேன். ஐயோ அனிதா, உன்னை நான் தப்பாவே நினைக்கல. ஏன் நல்லதுக்கு நினைச்சுதான் நீ சொல்ற. ஆனா டைவர்ஸ் எல்லாம் எப்படி அனிதா? அதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம். கோர்ட்டுக்குள்ள போய் பாரு. குடும்ப நல நீதிமன்றம்னு ஒண்ணு இருக்கு. எவ்வளவு கூட்டம் ஜேன்னு நிக்குதுன்னு போய் பாரு. பிடிக்காத துணை கூட ஆயுசு முழுக்க பல்ல கடிச்சுக்கிட்டு வாழ்றதுக்கு பதிலா நாகரிகமா பிரிஞ்சு போறது மேல்னு நினைக்கிறவங்க இப்போ ஜாஸ்தி ஆயிட்டாங்க சந்தியா. ஆனா எனக்கு என் புருஷன் பிரச்சனையே இல்ல. அவர் என் மேல எவ்வளவு அன்பா பாசமா இருக்கார் தெரியுமா? அவருக்கு படிப்பு கம்மியா இருக்கலாம், ஆனா பாசம் ரொம்ப அதிகம். என்ன பாக்குற அனிதா? நான் சொல்றது உண்மைதான். சரவணன் ரொம்ப ரொம்ப நல்லவர். சரி, ஓகே. அந்த ரொம்ப நல்லவரை அப்ப ஏன் உன்னால ஏத்துக்க முடியல? நீங்க 2 பேரும் ஏன் புருஷன் பொண்டாட்டியா வாழல? இந்த மாதிரி எங்க அத்தை பேசினதை தப்புன்னு சொன்ன நீயே இந்த கேள்வியை கேக்குற? இல்ல சந்தியா, விஷயம் ஒன்னா இருக்கலாம், ஆனா நோக்கம் வேற. அவங்களுக்கு நீ பதில் சொல்லல, எனக்கு நீ பதில் சொல்லு. ஏன் 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா வாழாம இருக்கீங்க? அன்னைக்கு சரவணன் சொன்ன அதே பதில் தான். எங்க 2 பேருக்கு நடுவுல நம்பிக்கை, மரியாதை, எல்லா உறவும் இருக்கு. மனசார நாங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா தான் இருக்கோம். மனசார ஏத்துக்கிட்டா போதும்னா அப்புறம் எதுக்குமா இந்த தாலி, கல்யாணம், சென்டிமெண்ட் எல்லாம்? 2வது, உனக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன். மனசார ஒருத்தரை புருஷனை ஏத்துக்க முடிஞ்சா எந்த ஒரு பொண்ணும் அவன் கிட்ட இருந்து விலகி நிக்க மாட்டா. நீ விலகி ரொம்ப தூரம் நிக்கிற. அப்போ அந்த ரிலேஷன்ஷிப்ல ஏதோ தடுமாற்றம் இருக்கு. அது சரியா இல்லைன்னு தான் நான் சொல்றேன். அதனாலதான் டைவர்ஸ் வாங்கிடுன்னு நான் சொல்றேன். இதுக்கு மேல நான் ஏதாவது சொன்னா அப்புறம் நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாதிரி ஆயிடும். நான் கிளம்புறேன். அனிதா, அனிதா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு அனிதா. விட்டுரு சந்தியா. இதுக்கு மேல உன்கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல சந்தியா.
உன் புருஷன் இடத்துல இருந்தும் யோசி. அவருக்கு உன்னை எல்லா விஷயத்திலையும் மனைவியா ஏத்துக்கிற விருப்பம் இருக்கலாம். உன்னாலதான் அவர் தன்னோட ஆசையை கட்டுப்படுத்திட்டு இருக்காரோ என்னவோ. அவர் ஏன் அப்படி கஷ்டப்படணும்? அப்போ டைவர்ஸ் கேட்டா கஷ்டப்பட மாட்டாரா? அது ஏமாற்றமா இருக்காதா? எனக்கு தெரியல சந்தியா. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். நீ தான் யோசிச்சு முடிவெடுக்கணும். ஏதாவது ஒரு முடிவு எடுத்தினா எனக்கு ஃபோன் பண்ணு. நான் கிளம்புறேன். ஏங்க எல்லாம் வாங்கிட்டீங்களா? ஏங்க உங்களை தான். வாங்கிட்டீங்களா? பைய கொடுங்க. சூப்பருங்க. பேரம் பேசி எல்லாத்தையும் வாங்கிட்டீங்க போல இருக்கு. கிளம்பலாம்ல? வேற எதுவும் வாங்கணுமா? அப்புறம் வளர்மதி மாப்பிள்ளையும் ஊருக்கு போய் சேர்ந்துட்டாங்களா? ஃபோன் பண்ணாங்க, உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க. என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி அமைதியா இருக்காங்க? என்னங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? போலாம்ல? போலாம். வாங்க ஏறுங்க. ஏங்க நேத்து வண்டியில வரும்போது நான் பேசாம வந்ததுக்கு தான் நீங்க பழி வாங்கிட்டீங்கல்ல. அப்புறம் ஏன் இப்ப வரும்போது உம்முன்னு வந்தீங்க? என்னங்க ஆச்சு? ஏன் இப்படி அமைதியா இருக்கீங்க? எனக்கு மனசு சரியில்லைங்க, விட்டுருங்க ப்ளீஸ். காய்கறி வாங்கினதுல ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டீங்களா? அம்மா திட்டுவாங்கன்னு பயமா இருக்கா? சொல்லுங்க. ஏங்க சொன்னாதானங்க தெரியும். என்ன வந்தாலும் நான் பாத்துக்கிறேன், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஐயோ, என் கவலையே அதாங்க. எது எது உங்க கவலை? எனக்கு என்ன வந்தாலும் நீங்க பாத்துக்கிறீங்க. எனக்கு என்ன வேணும்னாலும் நீங்க பார்த்து பார்த்து செய்றீங்க. எனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது இது எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஆனா நான் உங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது இது எதுவுமே எனக்கு தெரியலையே. உங்களை எந்த விதத்திலையும் நான் சரியா பாத்துக்கவும் இல்ல. உங்களுக்காக நான் என்ன பண்ணிருக்கேன் சொல்லுங்க. இங்க இருக்கீங்களே, நீங்க எனக்காக தானே இந்த வீட்டுல இருக்கீங்க. உங்களை நான் பாத்துக்கிறது, உங்களுக்காக நான் பார்த்து பார்த்து செய்யறது எல்லாத்தையும் விட எனக்காக உங்களே விட்டு கொடுத்து இங்க இருக்கீங்கல்ல, அதுதாங்க பெருசு. நீங்க கடைக்கு வரும்போது என் ஃப்ரெண்டு பேசினதை கேட்டீங்கல்ல. வேலை போயிடுச்சுன்னா அவன் ஒய்ஃபு விட்டுட்டு போயிட்டாங்களா? நீங்க எனக்காக மட்டுமே இங்க எல்லாத்தையும் சகிச்சிட்டு இருக்கீங்கல்ல. அந்த அன்புக்கு முன்னால நான் உங்களுக்கு செய்யறதால ஒண்ணுமே இல்லைங்க. ஏங்க கண்ணை தொடங்க. காய்கறி வாங்குறதுல ஏதோ தப்பா போச்சு. அம்மாட்ட என்ன சொல்லி சமாளிக்கலான்னு என்ன பயமுறுத்திட்டு நீங்க அழுதுட்டு இருக்கீங்க. ஏங்க
பொட்டு ஆ? இங்க இருக்கு. அட வளர்மதியா? ஹலோ வளர்மதி. அண்ணி நாங்க ஊருக்கு வந்துட்டோம். ஆ உங்க அண்ணன் சொன்னாங்க வளர்மதி. அண்ணி நீங்க எங்க இருக்கீங்க? ரூம்ல இருக்கீங்களா வெளியே வா? ரூம்ல தான் இருக்கும் வளர்மதி. ஏன் என்னாச்சு, ஏதாச்சும் மறந்து வச்சுட்டு போயிட்டியா? ஆமா அண்ணி வச்சுட்டு வந்துட்டோம். ஆனா மறந்தெல்லாம் வைக்கல, தெரிஞ்சுதான் வச்சுட்டு வந்தோம். தெரிஞ்சு என்ன தெரிஞ்சுதானா? பக்கத்துல அண்ணன் இருக்காரா அண்ணி? ஆமா. அண்ணி கட்டில் சைடுல ஒரு பில்லோ இருக்குல்ல, அது கீழே ஒரு gift வச்சிருக்கேன், எடுத்து பாருங்க. என்னது கிஃப்டா? தலகாணிக்கு கீழே? ஆமா அண்ணி பாருங்க. என்ன வளர்மதி சொல்ற, எனக்கு ஒண்ணும் புரியல. ஐயோ ஆமா கிஃப்ட் இருக்கு. சீக்கிரம் பிரிச்சு பாருங்க அண்ணி. கிஃப்ட்டுங்க. ஹலோ அண்ணி, அண்ணி இருக்கீங்களா? ஹலோ ஹலோ. போன ஸ்பீக்கர்ல போடுறீங்களா? சொல்லு வளர்மதி. அண்ணி பாத்தீங்களா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அந்த படத்தை உங்க ரூம்ல மாட்டி வச்சுக்கோங்க. அத பாக்கும் போதெல்லாம் சீக்கிரம் குழந்தை பெத்துக்கணும் நாங்க சொன்னது உங்களுக்கு ஞாபகம் வரணும். அண்ணி மறக்காம அத ரூம்ல மாட்டிட்டு நீங்களும் அண்ணனும் பக்கத்துல இருக்க மாதிரி ஒரு செல்ஃபி எடுத்து அனுப்புங்க. சரிங்க அண்ணி, நான் அப்புறம் கால் பண்றேன். பாய். ஹலோ ஹலோ ஹலோ. மயிலு. ஷோ. ஆதி வந்துட்டியா? மா என்னடா? ஒரே டயர்டா இருக்குமா, ஒரு டீ போட்டு கொடுங்களா? சரி இரு, கொண்டு வரேன். நீ இங்கே இரு. எந்தடா சூடா இருக்கு, பாத்து புடிச்சுக்கோ. சரிம்மா. புடி. என்னடா ஆதி, ரொம்ப வேலையா? ஆமாம்மா, ரொம்ப அலைச்சல் இன்னைக்கு, முடியலம்மா. கஷ்டப்பட்டாதானே ஆதி வேலை கத்துக்க முடியும், வாழ்க்கையிலயும் முன்னுக்கு வர முடியும். சரவண நமக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்னு தெரியுமா உனக்கு? அவனாலதான் இந்த குடும்பம் இன்னைக்கு நல்ல நிலைமையில இருக்கு. நீங்க எல்லாரும் ஒத்துமையா சந்தோஷமா இருக்கணும். என்னடா அப்படி பாக்குற? இல்லம்மா, நீங்க இப்போ அண்ணனை பத்தி பேசும்போதுதான் ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. என்னடா? இன்னைக்கு சந்தியா அண்ணியோட அண்ணனும் அண்ணியும் பேங்க்குக்கு வந்திருந்தாங்க. அவங்கள எல்லாம் எதுக்குடா பேங்க்குள்ள விட போறாங்க? சரியான ஏமாத்து குடும்பம். எதுக்கு வந்தாங்களாம்? மா, நிறைய நகை கொண்டு வந்து கோல்ட் லோன் வாங்க வந்தாங்கம்மா. ஆமாம்மா, அண்ணி அமெரிக்கா கூட்டிட்டு போறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க பேசினதை பார்த்தா அப்படிதான் இருந்துச்சு. நிஜமாவா சொல்ற? ஆமாம்மா, அமெரிக்கா விசா பாஸ்போர்ட்னு அவங்க பேசினது கேட்டா அப்படிதான் இருந்துச்சு. அதுவும் இல்லாம இப்ப எதுக்கு அவங்க திடீர்னு நகையெல்லாம் அடகு வைக்கணும்? சரி, அவங்களுக்கு கடன் கொடுத்தாச்சா? நீ எதுக்குடா அவங்க கிட்ட எல்லாம் போய் பேசுற?
அந்த குடும்பத்தை விட்டு நாம தள்ளியே இருக்கணும். அவங்க காத்து கூட நம்ம மேல படக்கூடாது. நான் பேசலம்மா. பேங்க்ல காரணம் கேட்பாங்கல்ல, நான் பக்கத்துல இருந்து கேட்டேன். கடனும் கொடுத்துட்டாங்க. அப்போ நீ சொல்றத வச்சு பார்த்தா நிஜமாவே சந்தியாவ அவ அண்ணங்காரன் அமெரிக்காவுக்கு கூட்டிட்டு போக போறானா? ஆமாம்மா, அப்படிதான் நினைக்கிறேன். ஏதோ ஒரு விதத்துல நல்லது நடந்தா சரிதான். அப்பதான் என் புள்ள வாழ்க்கை நிம்மதியா இருக்கும். அப்புறம் ஆதி, இத பத்தி சந்தியா கிட்ட நீ எதுவும் சொல்லிடாத, சரியா? சரிம்மா. ஆ. நான் போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் சரி, ஆயிட்டு நீ வந்துடுறேன். போ.